Hi, welcome to Dr. Vaidegi's vlogs. இன்னைக்கு பார்க்க போறது அக்ஷய திருதியைக்கான கோல்ட் ஷாப்பிங் vlog தான் பார்க்க போறீங்க. ஸோ என்னென்ன ஸ்டட்ஸ் வாங்கினேன், என்னென்ன வாங்கியிருந்த காயின் எல்லாம் எவ்வளோக்கு வாங்கியிருந்தேன் எல்லாமே வந்து வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ப்ராப்பராக வீடியோக்குள்ள போகலாம். அக்ஷய திருதியைக்கு வந்து கோல்டு வாங்கினா நிறைய கோல்டு வந்து பெருகும், வீட்டில் வந்து சேரும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை வந்து நம்ம எல்லாருமே நிறைய பேர் ஃபாலோ பண்றோம்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஜுவல்லரி ஷாப் எல்லாம் நல்லாவே ஃபுல்லா க்ரௌடடா இருந்தது. இது அக்ஷய திருதியைக்கு 1 டேக்கு முன்னாடி VNM ஜுவல்லர்ஸ்ல போயிட்டு VNM நினைக்கிறேன், ஆமா அங்க போயிட்டு நான் வந்து என்னென்ன ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்குன்னு கேட்டிருந்தேன். பிகாஸ் அவங்க எப்படின்னா கோல்டு எவ்வளவு வாங்குறோமோ அதுக்கு ஈக்குவலா வந்து சில்வர் ஃப்ரீயா கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து நாங்கள் கோல்டும் சில்வரும் வாங்குறதா ஒரு பிளான்ல இருந்தோம். அப்புறம் போய் கேட்டதுக்கு கோல்டு ஜுவல்ஸா எடுத்தாதான் நாங்க வந்து அது ஆஃபர், நாங்க காயினா எடுத்தா அந்த ஆஃபர் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, அது வேலிட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து எப்பவும் போல நாங்க போற ஷாப்க்கே நாங்க போக ஆரம்பிச்சிட்டோம். நாங்க யூஸ்வலா போறது வந்து பாண்டியில இருக்க கௌதம் ஜுவல்லரி. ஸோ அங்கேயே வந்து நாங்க போகலாம் டிசைட் பண்ணிட்டோம். அங்க போகும்போது தான் தெரிஞ்சது அந்த ஸ்ட்ரீட்ல இருக்க எல்லா கோல்டு ஷாப்பே வந்து டோட்டலா ஃபிளட்டட் பீப்புள். அப்படியே என்டையரா வாசல் எல்லாம் இவ்வளோ டிராபிக்கா இருந்துச்சு. பிகாஸ் அது வீக்கெண்ட், அது ஒன் ஆஃப் த பாயிண்ட். பட் ஸ்டில் அந்த கோல்டு ஷாப்குள்ள நீங்க பாக்கலாம். நான் அதாவது லலிதாவும் ராமும் நான் வந்து காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதை பாருங்க. அந்த வள்ளி விலாஸ் எல்லாத்துலயும் வந்து நல்ல ஒரு க்ரௌட் இருந்துச்சு. வாசல் கார் பார்க்கிங் எல்லாமே ஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் நாங்க போன ஷாப்லயுமே எங்களை சர்வ் பண்ண கூட டைம் இல்லாம நின்றுட்டு இருந்தாங்க. நாங்க யூஸ்வலா வாங்குறது ஒரு சின்ன கடை தான். இது வந்து நெரு ஸ்ட்ரீட்ல தான் இருக்கு இந்த கௌதம் ஜுவல்லரி. ஸோ அங்க வந்து நாங்க வந்து போகும்போது நல்ல க்ரௌட் இருந்துச்சு. இங்கதான் நாங்க யூஸ்வலா எப்பவுமே வாங்குவோம். கொஞ்சம் சென்டிமெண்டா நான் இங்க போயிட்டு வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கு குட்டி குட்டியா எப்பயாவது ஒரு கம்பலோ ஒரு செயினோ எடுக்கிற மாதிரி ஒரு இது வந்ததுனால கொஞ்சம் சென்டிமெண்டா கொஞ்சம் அட்டாச்சா இருக்கு இந்த ஒரு கடை மேல. மற்றபடி வந்து அண்ட் நீங்க ஈஸியா அப்ரோச்சபிள், நல்லா ஃப்ரெண்ட்லியாவும் இருப்பாங்க. இன்னைக்கு வந்து எனக்கான பிளான் ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப வந்து பட்ஜெட் டைட்டா போறதுனால இந்த கடை பாருங்க, ராம் தங்கநகை மளிகை வாசல்ல பாருங்க, வெளியே இருந்து வந்து அவ்வளவு கூட்டம். அவங்க பிளஸ் அவங்க ஜூஸ் எல்லாம் காம்ப்ளிமெண்டரி கொடுக்கறதுனால எல்லாரும் வந்து அந்த கடையில தான் போயிட்டு இருந்தாங்க. இந்த டைம் வந்து நான் சொல்லி இந்த மாதிரி பட்ஜெட் டைட்டா இருக்கிறதுனால பாப்பாக்கு ஒரு செட் சில்வர் இயரிங் மட்டும் எடுத்துட்டு வரதா பிளானு. அத்தை வந்து ஏதோ 2 சில்வர் காயினும் கோல்டு காயினும் வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு வாங்கிட்டு நாங்க வந்து இது மட்டும் தான் எடுக்க போயிருந்தோம். யூஸ்வலா நாங்க வந்து இந்த டைம்ல ஏதாவது ஒரு சின்னதா ஒரு பொருளாக எடுக்கணும்னு ஆசைப்படுவேன். பட் எப்பவுமே எனக்கு அந்த மாதிரி கோல்டுல அக்ஷய எடுக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சதே கிடையாது. ஏதாவது ஒன்று வந்துடும், பட்ஜெட் டைட்டா இருக்கும், இல்லை எப்படியாவது வந்து அந்த மந்த் ஏதாவது ஒரு விசேஷம் தேவை ஏதாவது வந்துடும். அதனால நான் வந்து அதை இது பண்றது கிடையாது. இங்க பாருங்க, இந்த ஷோரூம் இந்த குட்டி கடையில எவ்வளவு ஸ்லிப்பர்ஸ் இருந்தது. உள்ள போனா இதை விட அதிக கிரவுண்ட் இருந்தது. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் கோல்டு செக்ஷன் ஃபுல்லா இருந்தது. நாங்க காயின்ன்றதுனால அண்ட் சில்வர்ன்றதுனால அங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டோம். ஸோ 2+2 4 கிராம்ஸ்ல வந்து அத்தைக்கு வந்து அவங்க எடுத்துட்டு சொன்னாங்க அந்த காயின். அதுக்கப்புறம் வந்து 2 சில்வர் காயின் வாங்கியிருந்தோம். அதை வாங்கி வச்சுட்டு நல்ல கோல்டு ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப நல்ல எக்ஸ்பென்சிவா தான் இருந்துச்சு. நான் முடிஞ்சா உங்களுக்கு அது எண்ட் ஆஃப் த வீடியோ வந்து உங்களுக்கு நான் பில் காட்டுறேன். ஸோ இதுக்கு